இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உபவாசம் இருக்குது. ஆனா, ஜெபம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நெறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமை உபவாச நாள் அப்படின்ட்டு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்பெஷலா வச்சிருக்கிறாங்க. ஆனா, அன்னைக்கு உபவாச நாள் அன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர, மற்றபடி யாராவது சொந்தக்காரங்க வந்தா உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வெளிய ஊழியங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வராங்க. அப்படி உலக பிரகாரமா ஆவிக்குரிய வாழ்க்கையிலயும் எல்லாமே செய்றாங்க. ஆனா, ஜெபம் இல்ல. பட் இந்த உபவாசம் அப்படிங்கும்போது நீங்க எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உபவாச ஜெபம் அப்படின்னு தான் உபவாசம் அப்படின்னு மட்டும் போடல. உபவாச ஜெபம். உபவாசித்து ஜெபித்தார்கள். உபவாசமும் ஜெபமும் எல்லாத்துலயுமே சேர்ந்து தான் இருக்கும். எங்கேயுமே தனியா இருக்காது. அப்போ நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னா, ஜெபத்துல உட்கார்றது தான் அது சரியான ஒரு ப்ரொசீஜர். உபவாசிச்சுட்டு மட்டும் என்னால போயிட முடியாது. அதுக்கு பேர் பட்டினி. அதுக்கு பேர் வந்து நார்மலான ஒரு விஷயம். அது காரியம் கிடையாது. உபவாசிக்கும் பொழுது நம்ம ஜெபத்திலயும் உட்காரணும். அப்பதான் வந்து ஆண்டவர் நம்மள பலப்படுத்துவாரு. அதுதானே ரிலேஷன்ஷிப்பு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு. அப்ப நீங்க வந்து என் ஃப்ரெண்டு வரான். அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு லீவு போட்டுடுறேன் அப்படின்ட்டு லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்டு வராரு. கரெக்ட்டா வந்த உடனே கொஞ்ச நேரம் ஃபோன் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. "ஏய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்றா" அப்படின்ட்டு நீங்க ஃபோன் பேசுறீங்க. அவனும் சரின்னு ஃபோன் ஒரு 1/2 அன் ஹவர் பேசிட்டீங்க. பேசி முடிச்சுட்டு ஃபோன வச்ச உடனே, "டேய் ஒரு நிமிஷம்டா, ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்டா, உட்காருடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரீங்க. வந்த உடனே, சரி சொல்றா" அப்படின்னு அவங்க ஏதோ பேசிட்டே இருக்கிறீங்க. ஒரு 5 நிமிஷம் தான் பேசுனீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து, "ஏய் ஒரு நிமிஷம் நான் மளிகை கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்டா" அங்க இங்கேன்ட்டு போயிட்டு வந்து, அவனுக்காக தான் லீவு போட்டேன்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பீங்க. ஆனா சுத்தி முத்தி நிறைய வேலை பார்த்துருப்பீங்க. ஃபோன் பேசுனீங்க, வெளியே போனீங்க, கடைக்கு போனீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க, எல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசியிருப்பீங்க. அப்போ இதுக்கு ஏன் லீவு போடணும்? இதுக்கு வந்து டைரக்டா சொல்லிடலாமே, என் ஃப்ரெண்டுக்காக நான் லீவ் போடல, எனக்காக தான் லீவ் போட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஸோ இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேருடைய உபவாச ஜெபம் இருக்குது. உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் பண்றாங்க. உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உபவாசம்னா சாப்பிடாம இருக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர ஜெபம் அங்க இல்ல. வேத வாசிப்பு அங்க இல்ல. ஆவிக்குரிய காரியங்கள் பெருசா அங்க இல்ல அப்படின்றத இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் உபவாசம் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. உபவாசமும் ஜெபமும் சேர்ந்ததுதான் உபவாச ஜெபம். உபவாசிச்சுட்டு நீங்க வந்து சும்மா இருந்துட வேண்டாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ரெகுலரா 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கக்கூடியவர்களா இருப்பீர்களானால், உபவாச நாள்ல 1 மணி நேரம் இல்ல, அதை விட அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து நார்மல் நாள் கிடையாது, உபவாச நாள். அப்போ உபவாச நாளை கொஞ்சம் நீங்க வந்து ஹைப் பண்ணி காட்டணும். என்னைக்குமே நான் வந்து 10 அதிகாரம் படிப்பேங்க அப்படின்னா, உபவாச நாள்ல ஒரு 15 அதிகாரமாவது நீங்க படிக்கணும். அதுதான் வந்து வித்தியாசம். எல்லாம் நார்மல் நாள்ல நான் செய்யறதையே தான் உபவாச நாள்லயும் செய்யறேன் அப்படின்னா, நான் ஏன் உபவாசிக்கணும்? நார்மலாவே பண்ணிட்டு போயிடலாமே. அப்போ உபவாச நாளை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுங்க. உபவாச நாள்ல ஃபுல்லா அங்கதானே உட்கார போறீங்க. இதுனா நான் வந்து காலைல கொஞ்சம் படிக்கிறேன், மதியம் சாயங்காலம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறேன், அப்படி வருது. இது வந்து ஃபுல்லாவே நான் உபவாசத்துல தானே உட்கார்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. 1 மணி நேரங்கிறது 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. 10 அதிகாரங்கிறது 15 அதிகாரம் நீங்க வந்து பைபிள் வாசிங்க. ஸோ உபவாச ஜெபத்தை நீங்க வந்து விசேஷமாய் காட்டுங்கள். உபவாசத்துக்கு வந்து நீங்க ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த உபவாச ஜெபம் அப்படின்றது. அப்போ உபவாசிச்சுட்டு நான் வந்து ஜெபிக்காமல் இருப்பேனானால் அது சரியான ஒரு காரியம் கிடையாது. இன்னொன்னு, உபவாசிச்சுட்டு நான் வந்து வெளி ஊழியங்களுக்கு போகும்பொழுது எனக்கு பலன் இருக்காது. நான் வெளியே ஊழியங்கள் நடக்க போறேன், ஒரு ஊழியம் செய்ய போறேன்னு எனக்கு பலன் வேணும். அந்த பலன் எங்க இருந்து கிடைக்கும்? சாப்பாடுல இருந்து தான் கிடைக்கும். சாப்பிட்டுட்டு தான் நான் வெளியே ஊழியங்கள் நடந்து போயிட்டு இப்போ வந்து தெரு பிரசங்கம் பண்றோம் அப்படிங்கும்போது பேசுறதுக்கு நம்மளுக்கு பலன் வேணும், நம்ம நடக்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் வேணும். இதெல்லாம் வேணும் இல்லையா? நான் வந்து ஏதோ நார்மலா சிம்பிளா பண்ணா பரவாயில்ல, நடந்து போய் ஊழியம் பண்ணும்போது பலன் வேணும். அந்த பலன் எங்க இருந்து கிடைக்கும்? சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கும். ஆண்டவர் தருவாரு, ஏதாவது சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஊழியம் பண்ணும்போது நீங்க சாப்பிட்டு போய் ஊழியம் பண்ணுங்க, நல்ல விஷயம். ஆனால் ஃபாஸ்டிங் அப்படிங்கும்பொழுது நீங்க ஜெபத்துல உட்காந்துருங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ தொடர்ந்து கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.